வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். மூணாரில் இருக்கக்கூடிய ட்ரீம் கேச்சர் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான வியூவில் இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியர் ரூமை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நண்பர்களே, அதுக்கு முன்னாடி நம்ம மூணாரில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலாத்தலங்கள் என்னென்ன இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி போகிறது, எவ்வளோ செலவாகும், ஸோ இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே நம்ம மூணார் சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு 2 பாகமாக வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீம் கேச்சர் அப்படிங்கிற ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீ ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை ஹனிமூன் கார்டனாக இருக்கட்டும், வித்தியாசமான ஒரு வியூவில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரூமில் ஸ்டே பண்ணலாம். ஸோ இதை பற்றி ஏற்கனவே நான் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இது போன்ற சுற்றுலாத்தலங்களை பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நண்பர்களே, மூணாரை பொறுத்தவரையிலையும் இயற்கையோட அரவணைப்பை தேடி போகிறவங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம் இந்த மூணாறு. அங்கே இருக்கக்கூடிய அந்த பசுமையான பள்ளத்தாக்குகள் நம்மளை ரொம்பவே பிரமிக்க வைக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பள்ளத்தாக்குகள் எல்லாமே டீ எஸ்டேட்டாகவே இருக்கும். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம அடிக்கடி வரணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். நண்பர்களே, இந்த ட்ரீம் கேச்சர் ரெசார்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நான் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மூணாரில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டில் இந்த ரெசார்ட் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ரெசார்ட். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 22 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டீ எஸ்டேட்டு, ஆரஞ்சு தோட்டம், ஏலக்காய் தோட்டம், ஸோ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசார்ட் தான் இந்த ட்ரீம் கேச்சர் ரெசார்ட். நண்பர்களே, ஏற்கனவே நம்ம அந்த ட்ரீ ஹவுஸ் பற்றியும் டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹனிமூன் காட்டேஜை பற்றியும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் ஸ்டே பண்ண முடியாதவங்க இந்த ரூமில் நிச்சயமாக நம்ம ஸ்டே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு நாள் இந்த சுப்பீரியர் ரூமில் ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணும்போது நம்மளுக்கு வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரீ ஹவுஸ், ஹனிமூன் கார்டனோட ரேட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த ரூமோட ரேட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ரூமை பார்க்கும்போதே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பெட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் அழகாக நம்மளுக்காக டெக்கரேட் பண்ணியும் வச்சுருப்பாங்க. ரூமோட உள்ளவே 2 சேர், ஒரு டேபிள் இருக்கும். ஸோ நம்ம ரிலாக்ஸாக அதில் உட்காந்து டீ, காஃபி, டின்னர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட முடியும். இந்த ரூமை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக, அதே சமயம் ரூம்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஸோ எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இந்த ரூமுக்குள்ளே இருக்கும். ஸோ உள்ளவே ஒரு வாட்டர் பாட்டில், 2 டம்ளர் அழகாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெலிஃபோன் இருக்கும். நம்மளுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா இந்த டெலிஃபோனில் கால் பண்ணி நம்ம கேட்டுக்க முடியும். இந்த ரூமில் 3 பக்கமும் செவராகவே இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் கிளாஸில் செஞ்சுருப்பாங்க. அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனை திறந்துட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். இதனால தான் இது சுப்பீரியர் ரூம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வெளியே நின்று பார்க்கும்போது அந்த ரெசார்ட்டோட ஒரு சைடு இருக்கக்கூடிய அந்த மலைகள், பள்ளத்தாக்குகள், மரம், செடி கொடிகள் இதெல்லாம் ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். காலையில் நம்ம தூங்கி எழுந்துட்டு அந்த பால்கனியில் நம்ம உட்காரும் போது அன்றைய நாள் நம்மளுக்கு புத்துணர்ச்சியாகவே இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்ததும் இந்த மாதிரியான இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது மனசு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். இதை நிறைய பேர் நிச்சயமாக உணர்ந்திருப்பீங்க. அந்த ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூமே ரொம்பவே நீட்டாக இருந்தது. நம்ம குளிக்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரீனும் போட்டிருந்தாங்க. அந்த பக்கம் நம்ம குளிக்கலாம். இந்த சைடு வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தது. இந்த ரூம்லேயே ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, நம்ம ஷேவ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கிட்டு, இது எல்லாமே அது உள்ளேயே இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டாய்லெட்டும் ரொம்பவே நீட்டாகவும் இருந்தது. நண்பர்களே, அந்த ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய மசாஜ் சென்டருக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ கேரளாவோட ஆயுர்வேதிக் மசாஜ் இந்த இடத்துல செய்கிறாங்க. கேரளா மசாஜ் அப்படின்னாலே அதுக்கு தனி மவுஸ் இருக்குது. இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் இந்த ரெசார்ட்டில் நம்ம தங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மசாஜையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு தனி கட்டணமும் இருக்குது.
ஸோ இந்த இடத்துல ஆயில் மசாஜ் வந்து செய்கிறாங்க. ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் அந்த மசாஜ் செய்யக்கூடிய ரூம் வந்து இருக்குது. இந்த இடத்துல மசாஜ் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரீம் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீராவி குளியலும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். இந்த ரெசார்ட்டோட டாப்ல இருந்து பார்க்கும்போது அந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு வாட்ச் டவர் ஒன்று தெரியும். ஸோ இந்த ரெசார்ட்ல இருந்து அந்த தொங்கும் பாலம் வழியாக நம்ம போனோம் அப்படின்னா நேராக அந்த வாட்ச் டவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீச்சல் குளத்துக்கு நம்ம போயிடுவோம். இந்த நீச்சல் குளத்துக்கு பக்கத்துலேயே இந்த வாட்ச் டவர் இருக்கு. இந்த டவர் மரத்துக்கு நடுவில் கட்டியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த டவரில் தான் நைட்டில் வந்து ஃபயர் கேம்ப் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. பொதுவாக நம்ம மற்ற ஹோட்டலில் போகும்போது தரையிலையோ இல்லைனா ஃபயர் கேம்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. அதில் தான் வந்து இந்த ஃபயர் கேம்ப் வந்து ஏற்பாடு பண்ணி தருவாங்க. ஆனால் இந்த ரெசார்ட்டை பொறுத்தவரையிலையும் இங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்ச் டவரில் இந்த ஃபயர் கேம்ப் வந்து ஏற்பாடு பண்ணி தராங்க. இந்த இடத்துல அந்த ஃபயர் கேம்ப் மட்டும் இல்லாமல் மியூசிக்கும் நைட்டில் போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த ஃபயர் கேம்ப் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் டவர்லேருந்து நம்ம பார்க்கும்போது சுற்றி இருக்க அந்த மூணாரோட மொத்த அழகும் வந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரெசார்ட்டோட அந்த டீ எஸ்டேட், ஆரஞ்சு தோட்டம் இதையெல்லாம் வந்து மேல இருந்து பார்க்கும்போது பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த மலைகள், இயற்கை காட்சிகள், இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட்டை நம்ம பார்க்க முடியும். இந்த வாட்ச் டவர் மேலே நம்ம நின்று சூரியன் மறையிறதையும் சூரியன் உதயமாகிறதையும் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் டவருக்கு கீழவே இருக்கக்கூடிய அந்த நீச்சல் குளத்தை பார்க்கும்போது ரொம்பவே அமைதியாக அதே சமயம் அழகாக இருக்கும். ஸோ இந்த நீச்சல் குளத்தை நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு இதில் குளிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உருவாயிடும். இந்த நீச்சல் குளத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் அந்த இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க. அந்த டைமிங்கு, ட்ரெஸ் கோடு, ஸோ இந்த நீச்சல் குளத்தோட கண்டிஷன் வந்து அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நீச்சல் குளத்தில் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஷவரில் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து தான் இந்த நீச்சல் குளத்தில் நம்ம குளிக்கணும். இந்த நீச்சல் குளத்தில் குளிக்கிறதுக்குன்னு ட்ரெஸ் கோடு இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ் நம்ம கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் குளிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க கிட்டே அந்த ட்ரெஸ் இருக்குது, அதையும் நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த நீச்சல் குளத்தை ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. இந்த நீச்சல் குளத்துல இருந்து சிதறக்கூடிய அந்த உபரி நீர் வந்து அப்படியே வெளியே போய் அந்த செவுத்துல இருந்து கீழே விழும். ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த நீச்சல் குளத்தை பொறுத்தவரையிலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த டீ எஸ்டேட்டோட உச்சில தான் இந்த நீச்சல் குளம் இருக்கு. இந்த நீச்சல் குளத்தை நம்ம பார்க்கும்போது பில்லா படத்தில் அஜித் ஒரு நீச்சல் குளத்தில் வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாகவே பள்ளத்தாக்காவே இருக்கும். அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நீச்சல் குளத்தை ரொம்பவே கிளீனாக வச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமாக நம்ம இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அதில் குளிக்கலாம். நம்ம கூட குழந்தைங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக குளிக்கிறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல குழந்தைகள் வந்து குளிச்சிக்க முடியும். நண்பர்களே, ஒவ்வொரு ரெசார்ட் பற்றியும் நான் வந்து ரிவ்யூ பண்ணும்போது அந்த ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய ரூமோட ரெண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு சில ஹோட்டலில் சீசனுக்கு ஒரு ரேட்டும் ஆஃப் சீசனில் ஒரு ரேட்டும் வந்து வச்சுருப்பாங்க. சப்போஸ் நான் ஒரு ரேட் சொல்லும்போது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து நீங்கள் அந்த ரெசார்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து ரேட் வேரியேஷன் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம ரெசார்ட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அந்த இடத்துக்கு போவோம். அங்கே போயிட்டு ரெசார்ட்டுக்கே வந்து பட்ஜெட் வந்து அதிகமாக இருந்தால் அப்போ நம்ம வந்து அந்த சுற்றுலாவை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியாது. இதனால தான் வந்து நான் ரெசார்ட்டோட ரேட் எவ்வளோ அப்படின்றத வந்து சொல்ல மாட்டேன். சப்போஸ் நீங்கள் இந்த ரெசார்ட்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியான வழி இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரெசார்ட்டோட கான்டாக்ட் நம்பரும் வெப்சைட் அட்ரஸும் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை அந்த வெப்சைட்லேயோ போயிட்டு கரண்ட்டில் ரூமோட ரேட் என்ன அப்படின்றத வந்து ஈஸியாக
ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுற்றுலாத்தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.